சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள சின்னேரிக்கேடு பகுதியைச் சேர்ந்த ஜனகராஜ் மனைவி சரஸ்வதி 68 வயதான இவர் கணவனை இழந்த நிலையில் ராஜா முருகானந்தம் என்ற 2 மகன்களுடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை மாடு மேய்க்க சென்ற இவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் மூதாட்டியை உறவினர்கள் தேடிச் சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்களுடைய தோட்டத்தில் ஆடைகள் கலந்த நிலையில் தலையில் பலத்த காயத்துடன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்துள்ளார். மேலும் மூதாட்டி காதில் இருந்த தோடு மற்றும் மூக்குத்தி ஆகியவற்றையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். மூதாட்டி கொலை செய்த சம்பவம் குறித்து உறவினர்கள் தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவம் அறிந்த சேலம் சரக டிஐஜி உமா, ஏடிஎஸ்பி சோமசுந்தரம், ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை நடத்தினர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஆடைகள் கலந்த நிலையில் இருப்பதால் பாலியல் ரீதியான துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காடையாம்பட்டி அருகே மாடு மேய்க்க சென்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.